ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். போதைப்பொருள் வழக்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பார் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த பாரில் கடந்த மே 22 நடந்த மோதல் விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகியான அஜய் வாண்டியார், பிரசாத், சுனாமி சேதுபதி, தூண்டில் ராஜா ஆகியோர் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதில் பிரசாத் கொடுத்த வாக்குமூலத்தின்படி சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படிங்கிற பிராடோ போதைப் பொருளை சப்ளை பண்ணது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து பிரதீப் குமாரை கடந்த ஜூன் 17 நுங்கம்பாக்கத்தில் கைது பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து மொபைல் ஃபோனையும் 40,000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த பணம் எதுக்கு என்ன அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணப்ப நைஜீரியாவை சேர்ந்த ஜீரிக் மற்றும் பெங்களூரில் இருக்கிற கானா கண்ட்ரியை சேர்ந்த ஜான் தான் எங்களுக்கு கொக்கைன் சப்ளை பண்ணிட்டு வந்தாங்க. நாளைக்கு, அதாவது ஜூன் 18 காலையில் 8 மணிக்கு பெங்களூர்லேருந்து ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து கொக்கைன் வாங்குறதுக்காக இந்த பணத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு வாக்குமூலத்தில் பிரதீப் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து ஜூன் 18 காலையில் 7:45 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தனிப்படை போலீஸார் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே வந்த ஜானை கைது பண்ணி அவர்கிட்ட இருந்த 11 கிராம் கொக்கைனையும் மொபைல் ஃபோனையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் கொக்கைன் சப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு தனிப்படை கேட்டப்போ சில பேரை அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் பிரதீப் குமார் கிட்ட ஜான் யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸார் கேட்டிருக்காங்க. இதுக்கு பிரதீப் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஜான் கிட்ட கொக்கைன் வாங்கும்போது நடிகர் ஸ்ரீகாந்தையும் பார்த்துருக்கேன். அவர் கொக்கைன் வாங்கி சினிமா துறையில் சில பேருக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குமூலத்தை வச்சு தான் நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு போலீஸார் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தால் அது மருத்துவ பரிசோதனையில் 45 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்று காலையில் 12:15 மணிக்கு ஸ்ரீகாந்தை போலீஸார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே அவருக்கு சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த மருத்துவ அறிக்கையின்படி ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. மேலும் பிரதீப் குமார் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தில் ஸ்ரீகாந்தும் இன்னொரு நடிகரான கிருஷ்ணாவும் பிரசாத் மூலமாக எங்ககிட்ட இருந்து கொக்கைன் வாங்கி கிளப் மற்றும் சினிமா பார்ட்டிகளில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தினதை நானே நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 40 தடவைக்கு மேலே பிரசாத்துக்கு நான் போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக லாபம் மட்டுமே 4 லட்ச ரூபாய் கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தற்போது இந்த வழக்கில் பிரசாத் முதல் குற்றவாளியாகவும் 2வது குற்றவாளியாக ஜான், 3வது குற்றவாளியாக நடிகர் ஸ்ரீகாந்த் சேர்க்கப்பட்டிருக்கிற நிலையில் இதில் தொடர்புடைய மேலும் ஒரு நடிகரான கிருஷ்ணா உள்ளிட்ட அடுத்தடுத்த பிரபலங்கள்கிட்ட போதைப்பொருள் வழக்கில் விசாரணையில் இறங்கியிருக்காங்க. மேலும் நடிகர் ஸ்ரீகாந்துடைய வள்ளுவர் கோட்டம் லேக்வியூ பகுதியில் இருக்கிற அவரோட வீட்டில் போதைப்பொருள் இருக்கா அப்படின்னு சோதனை நடத்தியிருக்காங்க. சோதனை முடிவில் அவர் வீட்டில் போதைப்பொருள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து மறுபடியும் நேற்று நைட்டு மருத்துவ பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஸ்ரீகாந்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை செய்யப்படுறது வழக்கம். அந்த வகையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தை மருத்துவமனை பரிசோதனைக்கு நுங்கம்பாக்கம் போலீஸார் கூட்டிகிட்டு போயிருக்காங்க.